our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வாழ்க்கை என்பதே போக்கும் வரத்தும் தான். காலையில் வேலைக்கு போகிறோம், மாலையில் திரும்பி வருகிறோம். பணத்தை சம்பாதிக்கும் போது பணம் நம்மை நோக்கி வருகிறது, செலவழிக்கும் போது அது நம்மை விட்டு கடந்து போகிறது. பணமும் செல்வமும் ஆஸ்தியும் கூட மனித வாழ்க்கையில் போக்கும் வரத்துமாய் இருக்கின்றன. ஆனால் கர்த்தரோ, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடும் செல்லுவீர்களானால் உங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமானதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மோசே புறப்படும் போது தேவ சமூகத்தோடு புறப்பட விரும்பினார். ஆகவே உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி ஜெபித்தார். உடனே கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்தார். ஒரு வாலிபனுக்கு ஒரு பெரிய ஆலயத்திலே பிரசங்கிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் மிகவும் பெருமையடைந்தான். கவர்ச்சிகரமான பிரசங்கம் ஒன்றை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு மிக சிறந்த உடையை உடுத்திக்கொண்டு தன்னுடைய சாமர்த்தியத்தை முழுவதுமாக சார்ந்து கொண்டு கம்பீரமாக மேடை ஏறினான். அவன் நன்றாகத்தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தான். ஆனால் 5 நிமிடங்களுக்கு பிறகு ஒன்றும் மோடவில்லை. நான் வறண்டு போனது, வாய் குளறியது, பிரசங்கத்தை தொடர முடியவில்லை. எல்லோரும் கேலியும் பரியாசமும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தலையை தொங்கவிட்டு கொண்டு பரிதாபமாய் கீழே இறங்கி வந்துவிட்டான். அதை பார்த்த தலைமை போதகர், தம்பி, நீ கீழே இறங்கி போனது போலவே மேலே ஏறி வந்திருப்பாயானால் மேலே ஏறினது போல திரும்பி சென்றிருப்பாய் என்றார். நீ தாழ்மையோடு ஏறி வந்திருந்தால் கம்பீரத்தோடு திரும்பி போயிருந்திருக்கலாம் என்பதே அவர் சொன்னதன் அர்த்தம். பிரியமானவர்களே, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய போகையிலும் சமாதானம் நிலவும், வருகையிலும் சமாதானம் நிலவும். தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவன் உங்களை காக்கிறவராயும் உங்களுக்கு வேண்டியவற்றை அருளி செய்கிறவராயும் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவும் உங்கள் ஜீவனும் இயேசுவுக்கு அருமையானவை. ஒரு நோக்கத்திற்கென அவர் உங்களை இந்த உலகில் வைத்திருக்கிறார். நான் இன்னும் ஏன் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். நீங்கள் இந்த உலகில் வாழ்வது இயேசுவுக்கு அவசியமாய் இருக்கிறது. பாரமும் கரடு முரடுமான பாதையில் செல்லும் போது உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடிய கர்த்தரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கு சகாயம் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் நம்மை காக்கிறவர். எல்லா சங்கீதங்களிலும் 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் மிகவும் விசேஷமானது.
இந்த 3 சங்கீதங்களும் கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. ஒரு இடத்தில் பயங்கரமான தீப்பற்றி எரிந்த போது தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய செட்டைகளினால் மூடியபடியே அமர்ந்து கொண்டது. தீ அதை கருகி போக பண்ணிற்று. சில மணி நேரங்கள் கழித்து ஒருவன் தன்னுடைய காலினால் கருகி போயிருந்த கோழியை தட்டிய போது அந்த கோழியின் அடிபாகத்திலிருந்து உயிருள்ள கோழி குஞ்சுகள் வெளியே எழும்பி வந்தன. என்ன ஆச்சரியம் இது! தாய்க்கோழியின் உள்ளத்தில் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க இவ்வளவு அன்பும் தியாகமும் வைத்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்க தன் உள்ளத்தில் எவ்வளவு அதிக அன்பும் தியாகமும் உடையவராக இருப்பார். ஆகவேதான் அவர் பரலோகத்தின் மேன்மைகளை துறந்து பூமியிலே இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை சத்துருவின் கைக்கு விலக்கி தப்புவித்தார். நம்மை காக்கிற கர்த்தர் நம் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். ஆம், தம்முடைய கிருபையின் செட்டைகளை நம்மேல் விரித்து வைத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை கடைசி வரை காத்து கொள்ளுவார். இயேசு சொன்னார், உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு இடைவிடாமல் அவருடன் பேசி உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களை வழிநடத்தி எல்லா போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து தமது சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஒருபோதும் இடறி விடமாட்டீர்கள். தேவனுக்கு நீங்கள் அருமையானவர்கள். கழுகுகளைப் போல அவர் தமது செட்டைகளில் உங்களை தாங்கி உயர்த்துவார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக நீங்கள் பறந்து விடுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பீர்களாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னை விசாரிக்கிறவராக என் மேல் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி உமது சமாதானத்தை எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் வாழ்க்கையில் உம்முடைய கிருபையை பெருக பண்ணுவீராக. இப்போதும் எப்போதும் என்னுடைய போக்கையும் வரத்தையும் கவனித்து கொள்ளும். என் ஆத்துமாவும் ஜீவனும் உமக்கு அருமையானவை என்பதையும் ஒரு நோக்கத்திற்காகவே நீர் என்னை உலகில் வைத்திருக்கிறீர் என்பதையும் நான் மறந்து போகாதிருக்க உதவும். அதிக பாரத்தை சுமப்பதாகவோ தோற்று போனதாகவோ நான் உணரும் வேளையில் எனக்கு ஒத்தாசை அளிப்பவராகிய உம்மை ஏறெடுத்து பார்க்க எனக்கு நினைவுபடுத்தியருளும். நான் அறியாத வேளையிலும் என்னை நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை பலப்படுத்தி நான் இடறி விடாமல் காத்தருளும். சூழ்நிலைகளுக்கு மேலாக நான் எழும்பும்படி கழுகுகளைப் போல என்னை செட்டைகளின் மேல் தாங்கி உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.